ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆச்சு. இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி vlog எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிடேஸில் கூட எப்படி நம்ம ஒர்க்கை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஒர்க்கிங் டேஸாக இருந்தால் காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போயிடுவோம். பட் அதே சமயம் சண்டேஸாக இருந்ததுன்னா, ஹாலிடேஸாக இருக்கிறப்ப காலையில் எந்திரிக்கிறதுக்கே 7 to 8 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறப்ப டைம் பார்த்தா சாயங்காலம் ஆயிருக்கும். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சமைக்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயந்தான். பட் என்ன சமைக்கிறது, எப்படி மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்மளோட குக்கிங் ஒர்க்கை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணோன்னா ரெசிபீஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயம் சீக்கிரம் ஒர்க் முடிகிற மாதிரியும் இருக்கணும். ஸோ சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா, தூயமல்லி அரிசி சாதம் கூடவே வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் கொள்ளுப்பருப்பு கடையல். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அப்புறம் பருப்பு வெந்துருச்சுன்னா அதையுமே கடைஞ்சிட்டோம். சாதம் வெந்துருச்சுன்னா ஒரு 1/2 to 45 மினிட்ஸ்லேயே லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஏன் சண்டே கூட லஞ்ச் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ சிம்பிளாக பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதை தாண்டி இன்றைக்கி நிறையா ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் இருக்குது. இட்லி தோசை மாவாட்ட வேண்டிய வேலையும் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கான ஸ்நாக்ஸ் ப்ரிப்ரேஷனும் இருக்குது. ஸோ இன்றைக்கி பட்டர் குக்கீஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் 1 வீக்காக பாலாடை சேர்த்து வச்சுருந்ததை ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்து வச்சுட்டேன். வீக்கில் பட்டர் எடுக்கிறீங்கன்னா எய்தர் காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே, அப்படி இல்லைனா ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே பட்டர் எடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வெண்ணெய் திரண்டு வரும். ஸோ இப்போ இந்த ஹோம்மேட் பட்டரை வச்சு தான் பட்டர் குக்கீஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மெயினான ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை நல்லா கை வச்சியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? வெண்ணெயோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுக்கு கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி குக்கீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ சால்ட் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த பட்டர் குக்கீஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டாலே போதும். இதுக்கு பீட்டரோ இல்லை விஸ்கோ எதுவுமே தேவைப்படாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 125 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அளவுகள்னு பார்த்தீங்கன்னா இதுதான்: 100 கிராம் பட்டர், 125 கிராம் கோதுமை மாவு, கூடவே பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை, 2 சிட்டிகை உப்பு. இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இந்த பதத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ இதிலையே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி இந்த மாதிரி உங்கள் உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஷேப் வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு 125 கிராம் கோதுமை மாவுலேருந்து டோட்டலாக ஒரு 14 குக்கீஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் போதும். நல்லா சூப்பரான பிஸ்கட் நமக்கு ரெடி ஆயிரும். கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் அரிசி ஊற வச்சுருந்தேன். தோசை மாவு பார்த்தீங்கன்னா சோள தோசை மாவு தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஊற வச்சுருந்தேன். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கப் சோளத்துக்கு 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து. இவ்வளோ தான். ஒரு 3 to 4 hours ஊற வச்சுருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்களா ஒரு 20 மினிட்ஸ்லேயே நல்லா சூப்பரான பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது? ஆக்சுவலாக பிஸ்கட்ஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைமும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பனானா, அப்புறம் பொமிக்ரானட்ஸ், கூட முளைக்கட்டின பச்சை பயிறு, அப்புறம் ஆஸ் யூஷுவல் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ். வெயிட் லாஸில் இருக்கவங்க நிறையா பேர் பனானாவை அவாய்ட் பண்ணுறீங்க. பட் பனானாலையும் நிறையா சத்து இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு கடாய் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரையாக வறுக்கிறப்போ
அடி பிடிக்காம இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதில ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு தான் வறுத்துட்ருக்கேன். எண்ணெய் ஒரு 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணா போதும். அதிகமான எண்ணெய் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாமே ஈவனா நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியா தான் வறுக்கணும். ஏன்னா ஒரு இன்கிரீடியன்ட்டும் சீக்கிரமா வறுபடும். சில இன்கிரீடியன்ட் லேட்டா வறுபடும். அப்போ நம்ம மொத்தமா வறுக்கிறப்போ கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்காது. ஸோ இப்போ இது இந்த அளவுக்கு வந்துட்டு வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மெஷர்மெண்ட் அளவுக்கு துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு. இப்போ இதையும் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுடு சாதத்தில் இந்த பருப்பு பொடி போட்டு கூட கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் லேட் ஆகிற டைமில் சிம்பிளாக சாதத்தோடு இதை கிளறி கூட நல்லெண்ணெய் விட்டு கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதையுமே இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன். 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் தான் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் ரேஷியோ தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரேஷியோவில் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து கொஞ்சம் நிறையா சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப இந்த பருப்புலாம் கருகிராமல் இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருந்தே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும் எல்லா பருப்பும் வறுபடுறதுக்கு. ஸோ இப்போ இதுவுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்காக 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். ஒருவேளை உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா பெஸ்ட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வந்து பவுடர் பெருங்காயம் தான் இருந்துச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எந்த அளவுக்கு வந்து நிறையா சேர்த்துக்கிறோமோ அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இப்போ இருக்க குழந்தைங்கெல்லாம் கருவேப்பிலை கொடுத்தா எங்கே சாப்பிட்றாங்க? இந்த மாதிரி பொடியில் கொடுத்தா தான் உண்டு இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வறுபட்டுருச்சு. எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவராவது நல்லா இதை ஆற விடுங்க. அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த உப்பு தான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட எல்லா ரெசிபீஸுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 ஹவர் தான் ஆச்சு. கடகடன்ட்டு வந்துட்டு எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பிளான் பண்ணிட்டோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி கொள்ளு பருப்போட ரெசிபி, கொள்ளு ரசத்தோட ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால தான் நான் அதை எதையுமே வந்து இதில் ஷேர் பண்ணலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.